அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரிலாக்ஸ் வீடியோ, அதாவது சிரிப்பு, சிந்தனை, கவிதை அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுக்கு அழகு சிரிப்புங்க. சிரிக்கணும், சிந்திக்கணும். பொதுவாக தங்க நகையை தான் நிறைய பேர் விரும்பி அணிவாங்க, குறிப்பாக பெண்களும். அந்த தங்கத்தால் அணியும் பொன் நகையை விட நம் முகத்தில் தவழும் புன்னகை தாங்க பேரழகு. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டென்ஷன், கோபம் எல்லாம் குறையும். அந்த சிரிப்பு நம்ம கவலையை மறக்க செய்யும். வாழ்வில் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அந்த சிரிப்புங்கிறது அந்த ஹியூமரஸ் நேச்சர், அந்த ஒரு மனதை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிரிப்பாக வச்சுருந்தோம்னா நம்மள்கிட்ட நோயெல்லாம் வராது. அதனால் நம்மளும் சிரிக்கணும், பிறரையும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். இதாங்க வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்கணும். வாங்க சில சிரிப்பை பார்க்கலாம், சில சிந்தனை துளிகளையும் பார்க்கலாம். ஒரு சிந்தனை துளி என்னன்னா, விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. உறக்கங்கிறது நம்ம திருப்பி விழிக்கிறதுக்கு தான், அந்த திருப்பி முடிக்கிறதுக்கு விழிக்கிறது தாங்க அந்த நம்ம தூங்குகிறோம், உறங்குறோம். அதனால் இப்போ உறங்குறது அப்படியே போயிட முடியாது, தூங்கிட்டே இருக்க முடியாது. அந்த தூக்கங்கிறது ஒரு ரெஸ்ட் மாதிரி. திருப்பி நம்ம அதுலேருந்து விழிப்படையணும். வெல்வதற்கே தோல்வி. தோல்விங்கிறது அப்படியே தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். அதான் வெல்வதற்கே தோல்வி. எழுவதற்கே வீழ்ச்சி. ஒரு இடத்துல வீழ்ச்சி அடைகிறோம், நஷ்டம் அடைகிறோம், தோல்வி அடைகிறோம். அது திருப்பி நம்ம ஏஞ்சி திருப்பி பழைய நிலைக்கு அதை விட வீரியமாக வரத்துக்கு தான் நம்மளுக்கு ஒரு வீழ்ச்சி நடக்குது அப்படின்னு நம்ம அதை என்ன பண்ணணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். திருப்பி ஒருத்தரை படிக்கிறேன், கேளுங்க. விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. ஒரு சிரிப்பு. கணவன் மனைவிட்டு கேட்குறாரு, குழந்தை அழுதுகிட்டே இருக்கே, அதை கூட கவனிக்காமல் அப்படி என்ன சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கணவன் மனைவிட்ட கேட்குறாரு. அதுக்கு மனைவி பதில் சொல்கிறாங்க, சும்மா புரியாமல் பேசாதீங்க, குழந்தையும் சீரியல் பார்த்துட்டு தான் அழுகுது, குழந்தையும் சீரியல் பார்த்துட்டு தான் அழுகுதான். என்ன குடும்பம் பாருங்க. இன்னொரு ப்ராவர்ப் இங்கிலீஷில், எ ஹாப்பி ஹார்ட் இஸ் பெட்டர் தென் எ ஃபுல் பர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பர்ஸ் நிறைய பணம் இருக்கிறத விட நம்ம மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இருந்தோம்னா அதாங்க நல்லது. பர்ஸு ஃபுல்லாக காசை வச்சுக்கிட்டு மனசில் 1008 கஷ்டத்தை வச்சுருந்தோம்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. பர்ஸில் எவ்வளோதான் காசு இருந்தாலும் மனசில் சந்தோஷம் இருக்கும். அந்த பர்ஸில் உள்ள காசு விட மனசு உள்ள சந்தோஷம்தான் பெருசு. அதான் சிறப்பு, அதான் பெருமை. அதான் இந்த ப்ராவர்புடைய அர்த்தம். A happy heart is better than a full purse. பர்ஸ் நிறையா, மணி பர்ஸ் நிறையா பணம் இருப்பதை விட மனதில் நிறைவாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருப்பதே மேலானது. அதான் என்னுடைய கருத்து. பிறரை அறிந்தவன் கெட்டிக்காரன், தன்னை அறிந்தவன் ஞானி அப்படின்னு ஒரு சிந்தனை கருத்து ஓட்சேங்கிறவர் சொல்லியிருக்கிறார். பிறரை அறிந்தவன் கெட்டிக்காரன், மற்றவங்களை அறிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த மாதிரி பிறரை அறிந்தவங்க கெட்டிக்காரங்களாக இருக்கலாம். தன்னை அறிந்தவன் ஞானி ஆகிடுவாங்க. நம்ம யார், நம்ம லெவல் என்ன, நம்ம எந்த அளவுக்கு போக முடியும், நம்ம என்ன சாதிக்க முடியும், நம்ம எப்படி இருக்குன்னு அப்படின்னு தன்னைத்தானே அறிபவர்கள் ஞானி, பிறரை அறிபவர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு ஓட்சை சொல்லிருக்கிறாரு. ரெண்டையுமே முக்கியம். பிறரையும் அறிய வேண்டும், நம்மை பாதுகாத்து கொள்ள. நம்மை அறிய வேண்டும், நாம் ஞானியாக. இதுதான் ஓட்சை சொல்கிறார். பிறரை அறிந்தவன் கெட்டிக்காரன், தன்னை அறிந்தவன் ஞானி.
அப்படின்னு ஓட்சை சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை துளி மணிமேகலையிலேருந்து. மொத்தம் 50 காப்பியங்கள் பேர். அந்த 50 காப்பியங்களில் ஒரு இதில் வந்து மணிமேகலை. அதில் என்ன வருதுன்னா, உடல் அழியும், இளமை நீங்கும், இன்பம் நிலைக்காது, அறம் ஒன்றே நிலையானது, ஆதலால் நல்லறங்களை செய்து இறந்த பின் நல்வாழ்வு பெற வழி தேட வேண்டும். இந்த உடம்புங்கிறது அழிஞ்சிடுங்க, இளமை போயிடும், இளமை போயிட்டு முதுமை வந்துடும், எல்லாமே நிலை இல்லாதது, இன்பம் நிலைக்காது, அறம் ஒன்றே நிலையானது, நம்ம செய்கிற தர்மம் தான் நிலையானது, அதான் கடைசி வரும் கூட வரும். இதை தான் திருக்குறளையும் சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அதனால் அறம் ஒன்று தான் நிலையானது, பர்மனண்ட்டு, நிரந்தரமானது, மற்ற எல்லாம் அழியக்கூடியது, உடல் அழியக்கூடியது. குழந்தை பருவம் வந்து இளமை வந்து அதுவும் நீங்கி அதுக்கப்புறம் முதுமை பருவம் வந்து முதுமையும் நீங்கி உடலும் அழிந்து போகும். அதனால் பெற்ற இன்பமும் அழிந்து போகும். நாம் செய்யும் அறமும் தர்மமே நிலையாக நிற்கும். அதுவே நம் இறுதி காலத்தில் கூட வருவது. ஆதலால் நல் அறங்களை செய்து இறந்த பின் நல்வாழ்வு பெற வழி தேட வேண்டும் அப்படின்னு 50 காப்பியங்கள் ஒரு காப்பியமான மணிமேகலையிலிருந்து இந்த வார்த்தைகள், இந்த சிந்தனை துளி எடுக்கப்பட்டது. இன்னொரு சிந்தனை துளி பாருங்க. அவர் ஜோன் ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம். புரட்சியாளர்கள்லாம் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தங்க புரட்சியாளர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, நாங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம், மீண்டும் மீண்டும் வருவோம் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த பிரார்பை பயன்படுத்துவாங்க. இது ஜோங்கிறவர் சொல்லிருக்கிறாரு, நாங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தங்களை இறக்குறவங்க விதை மாதிரி திருப்பி வருவாங்க, மரம் மாதிரி திருப்பி வருவாங்க, அந்த விதை முளைச்சி வர்ற மாதிரி திருப்பி இந்த பூமிக்கு அவதாரம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து தான் நாங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் அப்படின்னு ஜோங்கிறவர் சொல்லிருக்கிறார். ஒரு ஜோக்ஸ் பாருங்கள். மனைவி வந்து கணவன்ட்ட ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட அன்பாக பேசுவதோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவதோ எதுவும் செய்கிறதில்ல, அதனால் உங்கள் மேலே எனக்கு கோபமாக வருதுங்க அப்படிங்கிற. என்ன கேட்குறாங்க, எங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுகிறது கிடையாது, அன்பாக பேசுகிறது கிடையாது, அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது கிடையாது, என்ன நீங்கள் அப்படின்னு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டு மேலே கோவப்படுறாங்க. மனைவி வந்து கணவன்கிட்ட கோவப்படுறாங்க, ஏங்க என்கிட்ட எங்கள் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் பேசுறதும் கிடையாது, எதுவும் வாங்கி தரதும் கிடையாது அப்படின்ட்டு. அது கணவன் பதில் சொல்கிறார், ஏண்டி உன் சொந்தக்காரங்களான உன் மாமனார், உன் மாமியார், உன் நாத்தனார், உன் மச்சின எல்லோரிடம் அன்பாக பேசி அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன், அப்புறம் ஏண்டி இப்படி அநியாயமாக பொய் சொல்கிற அப்படிங்கிற. உன் சொந்தக்காரங்களான உன் மாமனார், உன் மாமியார், உன் நாத்தனார், உன் மச்சின எல்லாத்தையும் அன்பாக தான் பேசுகிறேன், அவங்களுக்கு கேட்குறத வாங்கி கொடுக்குறேன், அப்புறம் ஏன் இப்படி அநியாயமாக பொய் சொல்கிற அப்படிங்கிறாரு கணவன். மனைவி அப்படிங்களா, சாரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. கணவன் எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. உன் சொந்தக்காரங்களாம் உன் மாமனார்னு யார், மாப்பிள்ளையோட அப்பா தான். உன் மாமியார்னு யார், அவர் சொல்கிற கணவரோட அம்மா தான். நாத்தனார்னு யாருங்க, அவரோட தங்கச்சி தான், தங்கச்சியோ அக்காவோ. மச்சின்ன யார், அவரோட தம்பி. இப்படி தன்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி தம்பிக்கு தான் வாங்கி கொடுக்குறார ஒழிய அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வாங்கி தரல. அதை இப்படி சமாளிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட அன்பாக பேசுவதோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவதோ எதுவும் செய்யறதில்லை, அதனால் உங்கள் மேலே கோபம் அப்படிங்கிறாங்க மனைவி. கணவன் அதுக்கு என்ன சொல்கிறாரு, உன் சொந்தக்காரங்களான உன் மாமனார், மாமியார், நாத்தனார், மச்சின எல்லார்ட்டும் அன்பாக பேசி அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துனா இருக்கு, அப்புறம் ஏன் கோவப்படுற, ஏன் அநியாயமாக போய் சொல்கிற அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, சாரிங்கன்ட்டு போகிறாங்க. இதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு வித்தியாசமாக
ஆம்பளை அதாவது கணவன் வந்து சமாளிக்கிற ஒரு மெத்தடு. இதெல்லாம் இதுக்கு ஜோக்ஸுக்கு தான், சிரிப்புக்கு தான். இன்னொரு சிந்தனை தத்துவம் பாருங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறும். நாய் வாலாட்டினா அதுக்கு பேர் நன்றி, நீ வாலாட்டினா அதுக்கு பேர் திமிரு. அர்த்தம் ஒன்று தான், ஆனால் ஆளுக்கு தந்தப்போ தான் மாறுது பாருங்க. நாய் வாலாட்டினா அது நன்றின்னு சொல்லி அதை பாராட்டுவாங்க. அதே இன்னொரு ஆள், வேறு ஆள் ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ வேலை செய்யும்போது ஒருத்தன் என்கிட்ட வாலாட்டாத வாலாட்டினாக்கா அப்போ நடக்குது வேறு. நீ வாலாட்டினா திமிரு தான் அர்த்தம் அப்படின்னு. அந்த வாலாட்டினா, நாய் வாலாட்டினா அதுக்கு பேர் நன்றி, நீ வாலாட்டினா அதுக்கு பேர் திமிரு அப்படின்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கவிதை. அன்னை தலைப்பு. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அதான் அம்மாவை வந்து அனாதை இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு பேரை வந்து அன்னை இல்லம்னு வைக்கிறாரு. என்னத்த பாருங்க, இதுதான் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அம்மாவை அன்னையை அனாதை இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஆனால் தான் கட்டின வீட்டுக்கு மட்டும் அன்னை இல்லம்னு பேர் வச்சுக்கிறாரு. அதெல்லாம் வெளியே பகட்டுக்கோசரம், வெளில யாரும் ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அம்மாவை புதுசாக வீடு கட்டின வீட்டில் கூட இருக்க வச்சது மொழிய இந்த மாதிரி அனாதை இல்லத்துக்கு அமுச்சுவிட்டு வீட்டின் பேரை மட்டும் அன்னை இல்லம்னு வச்சுக்கிட்டா அது பெரிய அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி வராது, ஆகாது. அதான் அன்னைங்கிற தலைப்பில் ஒரு சின்ன கவிதை. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அடுத்த ஒரு சிந்தனை சொல்லி பாருங்க. வெற்றி பெறாதது தோல்வி அல்ல, முயற்சி செய்யாதிருப்பது மிகப்பெரிய தோல்வி. வெற்றியே கிடைக்கல அப்படிங்கிறது அது பெரிய தோல்வி இல்லைங்க. முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பெரிய தோல்வி. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்யத்தான் நம்மளுக்கு வந்து அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும். அதில் வெற்றி, ஒரு முயற்சி செய்கிறோம், அதில் தோல்வி வருது, அது வந்து தோல்வி கிடையாது. அந்த முயற்சியே ஈடுபடாமல் இருக்கிறது தான் தோல்வி. அடுத்து ஒரு சின்ன ஒரு ஜோக்ஸு. ஒரு வீட்டில் திருடன் வந்துட்டான். திருடன் வந்து கேட்குறான், திருடன் வந்த இடத்துல திருடன் வந்து என்கிட்ட காலில் வந்து பீரோ சாவி தெரிய ஏன் அப்படின்னு கேட்குறான் வீட்டுக்கார்ட்ட. நான் திருடன் வந்திருக்கிறேன், என்கிட்ட காலில் விழுந்து பீரோ சாவி தெரிய ஏன் அப்படின்னு கேட்குறான். அது வீட்டுக்காரர் பதில் சொல்கிறான், நீ தானே மரியாதையாக பீரோ சாவியை கொடுன்னு சொன்ன, அதான் மரியாதையாக கொடுன்னா ரொம்ப மரியாதையாக காலில் விழுந்து இந்தாங்க பீரோ சாவின்னு கொடுக்குறானா. என்ன மரியாதை பாருங்க. கவிதை. அழகிருந்தும் தேனில்லாத மலர்களை நாடாது வண்டுகள், பழத்திருந்தும் சுவையில்லாத கனிகளை கொத்தாது கிளிகள், திறமையிருந்தும் முயற்சி இல்லாத மனிதனை நெருங்காது வெற்றிகள். அதாவது என்ன கவிதைனா, அழகு இருந்தாலும் தேன் இல்லாத மலர்களை நாடாது வண்டுகள். அந்த பூவில் வந்து வண்டு இருந்தால் தான் மலர் வரும். அந்த மலரில் பூவில் வந்து தேன் இருந்தால் தான் வண்டு வரும். பூ வண்டு அழகாக இருக்கலாம், ஆனால் தேன் தான் முக்கியம் வண்டுக்கு. அப்போ அழகிருந்தும் தேன் இல்லாத மலர்களை நாடாது வண்டுகள், படுத்திருந்தும் சுவையில்லாத கனிகளை கொத்தாது கிளிகள். பழமே பழுத்திருந்தாலும் அந்த பழத்தில் வந்து சுவை, இனிப்பு, அந்த சுவை இருந்தால் தான் கிளி வந்து அந்த பழத்தை கொத்தும். இல்லைன்னா காய் வந்து பழுத்திருந்தாலும் அது கொத்தாது. அப்போ பழுத்திருந்தும் சுவையில்லாத கனிகளை கொத்தாது கிளிகள், திறமை இருந்தும் முயற்சி இல்லாத மனிதனை நெருங்காது வெற்றிகள். திறமை இருக்கலாம், ஆனால் முயற்சி செஞ்சு அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும். அப்போ தான் அந்த வெற்றிங்கிற இது வந்து வரும். அந்த அர்த்தத்தில் தான் இந்த கவிதை வருது. அழகிருந்தும் தேனில்லாத மலர்களை நாடாது வண்டுகள், பழுத்திருந்தும் சுவையில்லாத கனிகளை கொத்தாது கிளிகள், திறமையிருந்தும் முயற்சி இல்லாத மனிதனை நெருங்காது வெற்றிகள். நாம் வாழும்போது யாரை சிரிக்க வைக்கின்றோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது அழுகிறார்கள். நாம் வாழும்போது யாரை அழ வைக்கிறோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது சிரிக்கிறார்கள். எனவே அனைவரையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.